சொல்லு. நான் ஓடிய தூரம் ரொம்பயா என் ஆசை எல்லாம் என் மக்க. நீ அந்த மதம் இந்த மதம் எம்மதமோ சம்மதம் தான். இந்த கருப்பசாமி ஜாதி மதம் வேற்று எல்லாம் தாண்டி ஒரு தாய் மக்கள் தான் இந்த கருப்பனுடைய உத்தரவு. புரியுதா கருப்பசாமி? எனக்கு நிம்மதியே இல்ல சாமி. நான் என்ன பண்ணிட்டோம்? ஆனா மாளிகமர கருப்பசாமிக்கு, அருவாளுக்கு, அருவாளுக்கு, முனியனுக்கு, அழகனுக்கு, ஐயனுக்கு, சாமிக்கு, அப்பனுக்கு, காரனுக்கு, 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 கருப்பனுக்கு, புது கருப்பசாமிக்கு, புது கருப்பசாமிக்கு, நட்டாம்படி கருப்பசாமிக்கு, 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 அருவாளுக்கு, அருவாளுக்கு, ஐயனுக்கு,
பம்ப சவுண்ட் கொடுத்துட்டு உட்காரு. சரி, விளக்கத்தை சொல்லியா கருப்பசாமி. மைசூரியா பத்ராவதி. மைசூர் பத்ராவதியில இருந்து யாருக்கும் வந்திருக்கு. கருப்பசாமி ஒண்ணு. மைசூர் பத்ராவதிப்பா. மைசூர் பத்ராவதியா? வாங்கண்ணா. வாங்கண்ணா உன்னுடைய குடும்பத்தை பார்த்தையா, உன்னுடைய மக்களை பார்த்த. என்ன தமிழ் தெரியுமா தெரியாது? கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். உள்ளாவே தெரியுமா? தொட்டு கும்பிடு. உன்னுடைய குடும்பத்தை பார்த்தையா, இன்னைக்கு தொழில் முன்னேற்றம் அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு தொழில் தாமதமா இருக்குது. அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு எந்த ஒரு தொழில் முன்னேற்றமும் இல்லை. இன்னைக்கு சொந்த தொழில் அப்படின்னு பார்த்தா செஞ்சாலும் நஷ்டம் ஏற்படும். புரியுதா? அதே மாதிரி கருப்பசாமி இன்னைக்கு மன வேதனையா, நீ இன்னைக்கு ஒரு திருமணம் அப்படின்னு பார்க்க போயிருந்தாலும் இன்னைக்கு தடைப்பட்டு இருக்கணும். இன்னைக்கு திருமணத்துக்கு போனாலும் தடைப்பட்டு இருக்கணும். அதே மாதிரி கருப்பசாமி இன்னைக்கு சொத்து சோகம் அப்படின்னு பார்த்தாலும் கொஞ்சம் குருமணிகள் இருக்குயா. சொல்ல ಏನಯ್ಯ ಅದೊಂದರ ಅದೊಂದು ಇಲ್ಲದ್ರೆ ಸುಳ್ಳೊಂದರೆ ಸುಳ್ಳೊಂದು ಹೇಳು ಗೊತ್ತಾ. ಅದಕ್ಕೆ ನೀನು ಜದಕ್ಕೆ ನೋಡಿದೀಯ. ಇವಾಗ ಕೆಲಸ ಎಲ್ಲ ಭಾರಿ ಇದಾಗ್ತು. ಏನು ಕೆಲಸ, ಏನು ಕೆಲಸ ಬೇಕಾ? ಗೌರ್ಮೆಂಟ್ ಕೆಲಸ ಬೇಕಾ ಅಲ್ಲ ಏನು? அது இப்போ ஒன்றும் சரியில்லை. சம்பாதிக்கிறதுக்கு மேலே செலவு ஆகிட்டு இருக்குது. கருப்பசாமி உத்தரவிட்டு உன் கட்டுமனை ஆரம்பியா. உன் கட்டுமனை அப்படின்னு பார்த்தாலும் இன்னைக்கு எல்லாம் ஒரு தெய்வ கலாச்சாரமே இல்லை. யாரு பாம்பு அடிச்சது? இன்னைக்கு பாம்பு அடிச்சிருக்குது. அதனால கருப்பசாமி உன் கட்டுமனைக்கு இன்னைக்கு பல துன்பத்துல அனுபவிச்சிருக்கிறீங்க. இன்னைக்கு எவ்வளவு சம்பாதிச்சாலும் பெரிய செலவு, ஹாஸ்பிட்டல் செலவு தான் போயிட்டு இருக்குது. அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு நிவர்த்தனை பண்ணிடுறியா. தொழில் மேம்படுத்துறேன். உன்னுடைய உடல்நலம் எந்த ஒரு குறைபாடு இல்லாத கருப்பசாமி தீர்த்து கொடுத்துறேன். கருப்பசாமி நான் இந்த கனி நீ உள்ளுக்கு சாப்பிட்டுக்க. கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னும் 30வது நாளோ நான் அதை சரி பண்ணி கொடுத்துறேன். ஒரு கனியை உள்ளுக்கு சாப்பிட்டுக்க. நீ எந்த சரி விளக்கத்தை சொல்லியா. கருப்பசாமி பெங்களூர் பெங்களூர்ப்பா. வாங்கப்பா வரேங்க சார். வாங்கப்பா பெங்களூர்ல வாங்க. தொட்டு குடும்பா தொட்டு குடும்பா தொட்டு குடும்பா பெங்களூர் வாங்க வா. தொட்டு குடுப்பா தொட்டு குடுப்பா. தொப்பி கட்டணும். தொப்பி கட்டணும். எல்லாம் பெங்களூர். சரி கருப்பசாமி விளக்கத்தை சொல்லியா. கருப்பசாமி பெங்களூர். ஆனா ஐடி தொழில் அப்படிங்கறது இருக்கணும். ஐடி கம்பெனி. நீ ஐடியா ரெண்டு பேரும் தொட்டு கும்பிடுங்க. தொட்டு கும்பிடுங்க. ரெண்டு பேரும் பெங்களூர். அதே மாதிரி ரெண்டு பேரும் ஐடி கம்பெனி தொழில். விளக்கத்தை சொல்லியா. கருப்பசாமி அப்படியா? என்ன ஊரு? திருப்பூர். கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கணும். அவங்க இன்னைக்கு அமைச்சாலும் போலாம். யாரு? தொட்டு கும்பிடு தொட்டு கும்பிடுவாங்க. உன்னுடைய குடும்பத்தை பார்த்தேன், உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழில கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு எல்லாம் குளறுபடி. அதே மாதிரி மனச்சிக்கல், மனசுல நிம்மதி இல்லை. இருந்தாலும் கருப்பசாமி நாங்க ஒற்றுமை ஆகணும். அதனால கருப்பசாமி நான் 7 எடுத்துட்டு வந்தாயே உன் பொரிய தீர்த்துறேன். உன்னுடைய குளறுபடியும் போய்க்கிறேன். இருந்தாலும் கருப்பசாமி இன்னைக்கு தேவையில்லாத சந்தேக பிரச்சனை. ஒரு போனம் பேசினா சந்தேகம், இப்படின்னா ஒரு சந்தேகம். புரியுதா? நீ பெங்களூர் தாயே வள வியாபாரம் பண்றியா அப்படின்னு நான் உன்னை கூப்பிடுறேன் போ. அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு நான் குறைய தீர்த்திருந்தாயே. எந்த ஒரு குளறுபடி இல்லாத கருப்பசாமி கூட வரேன். உன்னுடைய கஷ்டத்தை போய்க்கிறேன்.
கருமமணியை இப்பதான் தீர்த்துட்டு இருக்கிறேன். அதனால நாளைக்கு வர கருப்பா உத்தரவிட்டு நிவர்த்தனை பண்ணிடுறேன். புரியுதா? இவன் தவப்ப கருப்பசாமி, உன் தவப்ப நான் இருக்கிறேன். புரியுதா? நீ என்ன நினைச்சுக்கோ, உன் தவப்ப நான் நினைச்சுக்கோ. அவன் எங்கிட்டு போனாலும் அவனை செண்டை வடிச்சு உனக்கு முன்ன அவனை நான் இருக்க வைப்பேன். புரியுதா? தைரியமா போடா, நான் இருக்கிறேன்டா அவன் தவப்ப. கருப்பசாமி, நான் தான் சொல்றேன், என் மண்ணை மெதிச்சா ஆகாதையும் ஆகா வச்சிருவேன் இந்த கருப்பன். புரியுதா? என்னுடைய மண்ணு போல சேலம் ஜில்லா மண்ணில் உட்கார்ந்து இருக்கிறேன். தெரியுதா? இன்னைக்கு தவ இருந்து வர இருந்து இந்த மண்ணை மேய்ச்சி எத்தனையோ மக்க இந்த மண்ணை மேய்ச்சிட்டு போனா என் குறை தீருது சாமி அப்படிங்கிறாங்க. அதனால கருப்பசாமி, நான் குறி எடுக்கிறதுனால என் மண்ணை மேய்ச்சிட்டு போனா உனக்குன்னு பதவி உயர்வு அப்படின்னு உனக்கு நான் அமைச்சிட்டேன். புரியுதா? அதனால உன்னுடைய குளறுபடி எந்த ஒரு கருப்பசாமி தீர்த்துறேன். கணவன் மனைவி ஒன்று ஒடுத்திடுறேன். 2 பேரும் ஒன்றா இருந்தா ஒன்று நீ ஒன்று துப்பட்டாவை எடுத்துருக்கணும், முடிச்சுக்கலாம், சாவங்களான்னு முடிவு பண்ணிட்டேன். அதனால உன்னுடைய குளறுபடியால் நான் பிரிச்சுட்டேன். புரியுதா? நான் ஒன்று ஒடுத்திடுறேன். எந்த ஒரு குளறுபடி இல்லாத கருப்பசாமி காப்பாத்துறேன். தைரியமா பார்த்தா உன் தவப்ப நான் இருக்கிறையா? கருப்பராயன நீ மனசார படுக்கிறப்பெல்லாம் கருப்பராய நீ தான் அப்படின்னு தாய்க்கு தாயாவும் தவப்பனுக்கு தவப்பனும் நீ தாயா இருக்கணும்னு என்ன நாடி இருக்க. கருப்பன் உன் கூட நிப்பையா? போயா, நான் இருக்கிறதாயே போ. இன்னும் பதவி உயர்வு பண்ணி தரேன். அவன் தானா அவனை தொலைட்டு வரணும். கொண்டாட்டிக்கு வருமா ஜாஸ்தியா இருக்குதுன்னு. என்ன ஊரு? ராமேஸ்வரம். ராமேஸ்வரம். ராமேஸ்வரம் வாங்கப்பா. ராமேஸ்வரம். வாங்க வாங்க வாங்க. ராமேஸ்வரம் வாங்க வாங்க. ராமேஸ்வரம் வாங்க. பேக வச்சுட்டு வாமா. அவன் ஆசைப்படுறான்டா. டேய், அவனை என்ன மிரட்டுற? அவன் எங்கிட்ட இருந்து நான் இவன் மேல நான் இருக்கிறேன். இவன் மேல இந்த கருப்பசாமி இருக்கிறேன். இவன் மேல நான் இருக்கிறேன். அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு 4 மாசத்துக்கு முன்ன என் குதிரை வாகனம் ரெடி ஆகிறதுக்கு முன்னே சொன்னேன். கருப்பசாமி, உலகத்தை சுத்தி வருவோம்டா, என் மக்கள் பல பேர் பல கஷ்டத்தில் இருக்கிறாங்கடா, ஜெயில் வாழ்க்கை அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்கன்னா சொன்னா இல்லையா? தெரியுதா இல்லையா? சொன்னீங்க. அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு என் குழந்தை எத்தனை வருஷம் உள்ள இருந்த? 7 மாசம் உள்ள இருந்த. அதனால கருப்பசாமி இன்னைக்கு வெளிநாட்டுல இருந்து எங்கிட்டு போனா என்னன்னு தெரியல. அதனால கருப்பசாமி என் குழந்தை இங்கிட்டு வந்த போயிருச்சியா. இதுக்கு மேல கருப்பசாமி உன் கூட நிப்பேன். உன்னோட உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் மாளிகை வர கருப்பேன். பாண்டி பூசாரு காரணத்துக்கு உள்பட்டவா உன் மாலை நிற்பேன். உனக்கு தீமை யாரு நினைச்சாலும் சரி நான் விடமாட்டேயா. இதுக்கு மேல உனக்கு பொருளாதாரத்தை அதிகம் மேம்படுத்திடுவேன். உன்னுடைய கஷ்ட நஷ்டத்தை தீர்த்துருவேன். உன் கரும வினை அப்படின்னு பார்த்தாலும் இப்ப இல்லையோட நீங்குது. இறக்கிடலாமா உன் மேல? ஆட்டம் போடுவியா? பாக்குறீங்க ஆளாளுக்கு ஒரு மாதிரி. அதனால பரவாயில்ல சாமி. கோயிலுக்கு வந்தாச்சுன்னா எல்லாரும் சரியா? ஏன் தாமதப்படுத்துற? ஏங்க வாடா 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 வாடா. யாரு எங்கிட்டு வந்திருக்க? முடியா, அவனுக்கு எதுவும் ஆகாதியா? நான் இருக்கிறியா? எங்கிட்டு வந்திருக்க? என்ன உன் குறை சொல்லு. உன் மக்களுக்கு என்ன குறையாச்சு? கருப்பசாமி, சொல்லு. நான் ஓடிய தூரம்
ரொம்பய்யா ம் என் ஆசா ம் வணங்கி வந்தாயா ம் இப்போ ம் நான் வச்ச வணங்குறேன் ம் என்னை எப்பயும் உன் உயிர் இருக்கிற வரைக்கும் வணங்கு என்னை விடக்கூடாது. நீ பாய் அப்படின்னு பார்த்தாலும் பாய் நமஸ்காரம் பண்ணு. நான் ஒன்று வேண்டாங்கள எல்லாம் என் மக்க. நீ அந்த மதம் இந்த மதம் எம்மதமோ சம்மதம் தான் இந்த கருப்பசாமி. ஜாதி மதம் வேற்று எல்லாம் தாண்டி ஒரு தாய் மக்க தான் இந்த கருப்பனுடைய உத்தரவு. புரியுதா? கருப்பசாமி உன் கூட நிற்கிறேன். உனக்கு எந்த ஒரு குளறுபடி இல்லாத வலியுறுத்தம். புரியுதா? மாப்பிள்ளை நல்லா இருக்கிறானா? உன் வாரிசு இப்போ நல்லா இருக்குது. ஒரு கல்லுக்கு 2 வாங்க, 2 ஆண் வாரிசு. தங்கச்சிக்கு ஆண் வாரிசு. கருப்பசாமி காதல் திருமணம் அமைச்சு தருவோண்டானே, அதே மாதிரி காதல் திருமணம் கூட உனக்கு ஆண் வாரிசுன்ட்டேன். அதுவும் இப்போ ஆண் வாரிசு வழி வந்துட்டு இருக்கு. அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு உன்னுடைய குறைய தீர்க்கிறியா? கருப்பசாமி இதுக்கு மேல உனக்கு பொருளாதாரம் அப்படின்னு பார்த்தாலும் கொஞ்சம் அளவு தடையா இருக்குது. இன்னைக்கு பொருளாதார தடையா இருக்குது. கருப்பை உத்தரவிட்டு அந்த தடையை நான் நீக்கிறேன். எந்த ஒரு குளறுபடி இல்லாத சிறப்பா மேன்மை கொண்டு வந்தேன். எந்த கஷ்ட நஷ்டம் இல்லாத இந்த மாளிகை பாரு கருப்பை உத்தரவிட்டு இந்த வெற்றி மாலை உனக்கு உனக்கு ஜெயமா தனியா ஒரு வண்டி போடுற வாய்ப்பு வருது இந்த 13 மாசத்துல. இல்லைன்னா உன் வீட்டுல இன்னும் வண்டி நிற்கும். டீ போர்டு போட்டு வண்டி ஓட்டணும்னு நினைக்கிறேன். போ, நான் ஓட்டி அமைச்சு தரேன். ஓ சரி. விளக்கம் கரூர். கரூர்ப்பா. கரூர் கரூர் வரேன் சாமி. கருப்பசாமி கருப்பசாமி கரூர். சரி ஆறா வாங்கிட்டு நிக்கிறாரு. ஏய் கொஞ்சம் வழி சைடா சைடா நில்லுங்க மா வழி சைடா நில்லுங்கம்மா அந்த வேலை விட்டு கொஞ்சம் தள்ளிடலாம். கருப்பசாமி இதுல டோர் நம்பர் 319 யாரு? 319 யாருமா? டோர் நம்பர் இல்லை சாமி, நாங்கள் 3 தான். 316. 19 பழைய என்ன சரி இருக்கு சாமி. அவங்க நிக்கலாம். மித்தால போலாம். சரி சரி. தொட்டு கும்பிடு. கீழே கட்டுவோம். உன்னுடைய குடும்பத்தை பார்த்தேன், உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழிலாளர் கருப்பசாமி உத்தரவிட்டு மன வேதனையா இருக்குது. கருப்பசாமி என் கணவனுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடாது, எந்த ஒரு உயிர் சேதம் வரக்கூடாது. எத்தனையோ இன்னைக்கு இன்னும் தெங்காதியோ 10 ரூபா சேர்த்தனாரு. இன்னைக்கு எனக்கு கூட நிக்கணும். அவருக்கு இந்த நம்ம சிரமப்பட்டு இருக்கிறாரு. ஆனா கருப்பசாமி சிரமத்தை இருந்து மீட்டு வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு கேட்கிறேன். தொட்டு கும்பிடு. கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு பார்த்தாலும் உணவு தின்பண்டம் அப்படின்னு பார்த்தா சரியில்லாத நேரத்துல சாப்பிடுறேன். சரி சார், இதுக்கு மேல கரெக்டான நேரத்துக்கு சாப்பிட்றேன் சார். சாப்பிடணும். புரியுதா? சரி சார். அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு உன்னுடைய குறைய தீர்க்கிறேன். சரி சார். உன்னோட நோய் அப்படின்னு பார்த்தாலும் தித்துளி பண்ணிடுறேன். சரி சார். தித்துளி பண்ணிட்டா எனக்கு என்ன பண்ற? நீங்கள் தான் சாமி அன்னைக்கு கிடா வெட்டுறது நான் சொல்கிறேன். அப்புறம் வெட்டிக்கல 5 மாதம் போகட்டும். ஆமா இப்ப பார்த்தாலும் இறக சூழ்நிலையும் சரியில்லாத இருக்குது. அதனால கருப்பை உத்தரவிட்டு நான் நிவர்த்தனை பண்ணிடுறேன். சரி சார். போட்டுக்கோ. கருப்பசாமி உத்தரவிட்டு இப்ப கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிடுறேன். சரி சார். நீ அங்கிட்டு சாப்பிட்டீங்கன்னா அங்கிட்டு நவர மாட்டேங்கிறிய. நான் சாப்பிட மாட்டேன் சார். நீ சாப்பிடியா? சாப்பிட்டீங்கன்னா அங்கிட்ட உணர்ந்துடுறிய. அங்கிட்ட இங்கிட்ட நடையா? புரியுதா? நடா. கருப்பசாமி உத்தரவிட்டு நிவர்த்தனை பண்ணி உன்னுடைய நோய் தித்தல் பண்ணிடுறேன்.
குறுக்க யாரும் வராதீங்க. எல்லாத்துக்கும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்களா ஐயா இப்படி வாங்க. குறுக்க யாரும் வராதீங்க. வாங்க. வாங்க சரிங்களா? தண்ணி ஊற்றுங்க. அம்மா வாங்கம்மா வாங்க. கருப்பசாமி உத்தரவிட்டு புத்திர பாக்கியம் தடையா இருக்குது அப்படின்னு கேட்க வந்து போய் தொட்டுக்கும். குழந்தை பாக்கியம் இல்லை. கேனியடியா இங்கிட்டு வர நீ சைடில் கேனியடியா கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை பார்த்தாய், உன்னுடைய மக்களை பார்த்தாய், உன்னுடைய தொழிலாளர் கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு எல்லாம் தாமதமா இருக்குது. அதே மாதிரி தள்ளி தள்ளி போயிட்டு இருக்குது. கேட்டா நீர் கட்டி பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா கருப்பசாமி உத்தரவிட்டு அதை நான் நிவர்த்தனை பண்ணியிருந்தாயே. இங்கிட்டு வந்தாயே எந்த ஒரு குளறுபடி இல்லாத வழிவத்துறேன். கருப்பசாமி உத்தரவிட்டு புத்திர வாங்கி அமைச்சு கொடுத்துறேன். அமைச்சு கொடுத்தா எனக்கு என்ன பண்றேன்? எத்தனை கடா? எத்தனை கடை? ஒரு 51 கடை வெட்டுவியா? நல்லா யோசனை பண்ணியா? நீங்க சொல்லுங்க சாமி. நீங்க என்ன சொல்றீங்க? நான் 51 கடை வெட்ட சொல்லுவா, வெட்டிடுவியா? முடியாது. கருப்பசாமி உத்தரவிட்டு நான் உனக்கு புத்திர வாங்கி அமைச்சு தரேன். சரி விளக்கம். கருப்பசாமி இன்னைக்கு சொப்பனத்துல வந்து யானை வந்துட்டு இருக்கு கணவன். யாருக்கு யாருக்கு வருது? அதான் கருப்பசாமி நான் வந்துட்டு இருக்கிறேன். இருந்தாலும் யானை அப்படின்னு பார்த்தாலும் உன்னுடைய கரும வினை கஷ்டம் அப்படின்னு பார்த்தாலும் தீர்ற கண்டிஷன். புரியுதா? நல்லா சாப்பிடுதாய். ஏடியா பார்ப்போம். சார் அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு புத்திரபாய்க்கு அமைச்சு தரேன். எந்த ஒரு குளறுபடி இல்லாத வழிவு தரேன். கருப்பசாமி இன்னைக்கு குலதெய்வம் அப்படின்னு பார்த்தாலும் இன்னைக்கு கட்டுமனைக்கு வரல. இன்னைக்கு கட்டுமனைக்கு வரல. அதே மாதிரி கருப்பசாமி தெய்வம் அப்படின்னு பார்த்தோன்னா பெருமாள் வழிபாட்டில் இருக்கணும். என்ன தெய்வம்? பெருமாள் வழிபாட்டில் இருக்கணும். ஆனால் கருப்பசாமி எந்த கஷ்ட நஷ்டம் இன்னைக்கு முன்னோர்களுடைய எந்த ஒரு பாவ செயலாக இருந்தாலும் இந்த கருப்பை இன்னையோட நான் நிவர்த்தனை பண்ணிடுறேன். புரியுதா? எந்த ஒரு குளறுபடி இல்லாத கருப்பசாமி உத்தரவாகி அமைச்சு தரேன். ஆண் வருஷம் அமைச்சிடலாமா? அப்போ இன்னொரு கடை சேர்த்தி ஆகும். சொல்லுதையே சந்தோஷம். 4 கடை வெட்டியதையா? நல்லா யோஜனை பண்ண. சத்தியம் கருப்பசாமி உத்தரவிட்டு 6 மாசத்துல நான் மாறி வர கருப்பசாமி உத்தரவிட்டு ஆண்வாரு சொல்லி வைக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் இதை முடிக்கிறேன். புரியுதா? உனக்கு எந்த ஒரு குளறுபடி இல்லாத நீ 9 அமாவாசை எங்கிட்ட வந்துட்டு போ. புரியுதா? அதை நான் தேய்க்கிறேன். உனக்கு கொஞ்சம் மன வேதனைகள் இருக்குதியா? அந்த மன வேதனையை நான் போய்க்கிறேன். கை கட்டு.
இந்த மாதிரி கல்யாணம் சாப்பிடணும்னா நீ தான் போகணும். நீ கூட போனீங்கன்னா தலையை தான் கட்டிட்டு வரணும். 2 பேரும் போய் சாப்பிட்டுட்டு வந்துட்டு இருக்கிறீங்க. புரியுதா? இன்னையோடு நிறுத்திக்க. பாவக்காய் பன்னிக்கறி, புரியுதா? முட்டை சம்மந்தப்பட்டது சாப்பிடக்கூடாது. புரியுதா? கருப்புசாமி இன்னையோட நான் நிவர்த்தனம் பண்ணிடுறேன். ஒரு 4 கால ஜீவ வேற ஒன்று இறந்துருக்கணுமே. அவங்க அம்மா வீட்டில் இறந்துச்சு. அதான் சொல்கிறேன், 4 கால ஜீவன் இறந்துருக்கு. ஆனால் கருப்புசாமி இதுக்கு மேலே எந்த ஒரு பாதிப்பும் வராது. புரியுதா? கருப்பசாமி உத்தரவிட்டு நிவர்த்தனை பண்ணியிருந்தாங்க. எந்த ஒரு குளறுபடி இல்லாத வழிவத்துறேன். கருப்பசாமி ஆண் வரிசா உத்தரவாகி அமைச்சுக்கிறேன். பெண் வரிசைனா 3 கெடா, ஆண் வரிசைங்கிறதுனால 4 கெடா. புரியுதா? கருப்பசாமி அமைச்சுட்டேன். சரி. கருப்பசாமி விருதுநகர், மதுரை விருதுநகர். விருதுநகர்ல இருந்து வந்திருக்கீங்களா? மதுரை விருதுநகர் பா. வராங்க சாமி. கண்ணாடி கட்டிருங்க. அங்க போய் தொட்டு கும்பிட்டாங்க. அங்க தொட்டு கும்பிட்டாங்க. சாமி 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க, ஆடிக்கிறாங்க, அப்புறம் ஒண்ணு சேர்ந்துக்கிறாங்க. உட்கார். சைடா உட்காருங்க. உன்னுடைய குடும்பத்தை பார்த்தாயே, உன்னுடைய மக்களை பார்த்தாய், உன்னுடைய தொழிலாளர் கருப்பசாமி உத்தரவிட்டு நீங்க மன சங்கட்டம். பிள்ளைங்களை பெற்றும் புரோஜனம் இல்லை. இன்னைக்கு நாங்கள் ஒரு அனாதையா இருக்கிறோம். எங்களுக்குன்னு பாடுபட்டு போட ஆள் இல்லை. இருந்தாலும் கருப்பசாமி எதை கேட்டாலும் வம்பு வழக்கு வருது, சண்டை சச்சரவு வருது. ஆனால் கருப்பசாமி உத்தரவிட்டு கொஞ்சம் ஜாமீன் கையெழுத்து யார் போட்டது பணத்துக்கு? போடாத. போட்டீங்கன்னா நீ அங்கிட்டு இங்கிட்டு போய் யானை பானம் பாத்திர வழிக்கு தான் நீ கடன் கட்டணும். புரியுதா? ஆனால் கருப்பசாமி இன்னைக்கு மக்க மாறால நம்ம மன வேதனை. இன்னைக்கு இடம் விட்டு இடம் இன்னைக்கு 3 மனம் மாறி இருக்கணும். பூர்வீக சொத்துல இருக்க வாய்ப்பு இல்லையா? அதே மாதிரி கருப்பசாமி குலதெய்வம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த கருப்பசாமி தாயா. கருப்பசாமியும் பெண் தெய்வமும் வருது. இது 2 பேரும் உன் கட்டுமனைக்கும் வந்து ஆராய்ஞ்சிட்டு தான் இருக்கிறாங்க. ஆராய்ஞ்சோம் இன்னைக்கு உங்களுக்கு பலன் இல்லை. இன்னைக்கு எத்தனையோ கோயில் குளத்துக்கு போறீங்க, எத்தனையோ தானம் தர்மம் பண்ணியும் மன நிம்மதி இல்லை. அதே மாதிரி இருக்கிறாங்க பக்கத்துல இருந்தாலும் கருப்பசாமி உத்தரவிட்டு இந்த குடுக்கல் வாங்கல் இந்த ஒரு 5 ரூபா கொடுத்தா இன்னொரு 2 ரூபா வட்டி சேர்த்து தருவாங்கன்னு முன்ன நினைங்கன்னா மாட்டிப்பீங்க. புரியுதா? இன்னைக்கு உங்களுக்கே உடல்நிலையும் சரியில்லை, மன வேதனையில் இருக்கீங்க. உன்னுடைய உடல்நிலையை போய்க்கிற மன கஷ்டத்தை தீர்த்து கொடுத்துறேன். கருப்பசாமி இந்த குழந்தைய அழிச்சிட்டு வா, நான் வேலையை அமைச்சு தரேன். இருந்தாலும் கருப்பசாமி இன்னைக்கு அந்த பொண்ணால ஒரு கெட்ட சொல்லும் வந்திருக்கணுமே. புரியுதா? அதை நான் மாற்றி அமைச்சு தரேன். எந்த ஒரு குளறுபடி இல்லாத கருப்பசாமி நான் நிவர்த்தனை பண்ணிடுறேன். புரியுதா? இருந்தாலும் கருப்பசாமி சமீபத்துக்கு ஒரு வேண்டுதலை வச்சு இன்னும் செய்யாத இருக்கிறீங்களே. அந்த தாய்க்கு அம்மா போட்டுச்சா? எந்த தாய்க்கு நீ கேக்குற வேலை? உன் பொண்ணுக்கு அது வேண்டுதல் நிவர்த்தனை பண்ணியா இல்லையா? இன்னும் பண்ணலையே. புரியுதா? ஆனால் கருப்பசாமி உத்தரவிட்டு அந்த குழந்தைய அங்கிட்ட அழைச்சிட்டு போயிட்டு வா. புரியுதா? நிவர்த்தனை பண்ணிடுறேன். வேலை வாய்ப்பை அமைச்சு தரேன். உன் குடும்பத்துக்கே கவர்மெண்ட் வேலை போட்டு கொடுத்தா இங்க இத்தனை மக்கள் என்ன பண்ணுவா? ஏன்னா நடுத்தரவுன்னு நிற்பாங்களா? சொல்லுதைய யாரும் ஒரு ஆளுக்கு தான் அமைச்சு தர முடியும். எந்த ஒரு குளறுபடி இல்லாத மேல்மை கொண்டு வந்துடுறேன். தொழில் முன்னேற்றம் அமைச்சு கருப்பசாமி காப்பாற்றுறேன். புரியுதா? இதெல்லாம் கவர்மெண்ட். சரி கருப்பசாமி விளக்கம் அப்படியா? எல்லாம் போயிருச்சா? கிட்னி எல்லாம் போயிருச்சா? யாருக்கு? பையனுக்கு கிட்னி எல்லாம் போயிடுச்சு. போலியே, நான் அதை மாற்றி அமைச்சிருக்கேன். சோறு ஓட்டா தானே அவன் சாப்பிடுவான்.
அம்மா வருமா குறைங்க ஹோட்டல் வராது நான் பார்த்துக்கலாமா? நீ கரெக்டாக நேரத்தை உணவு கொடுக்க மாட்டேங்கிறீங்க. என்னையா ஒமட்டே இருக்குதா? சாப்பாடு இருக்குதா ஐயா? சத்தியல உன் சாப்பாட்டை கொண்டு வாயா. நானே சாப்பாடுங்கிறியா? இருக்குதா? இது அங்க இருக்குதான். கருப்பை உத்தரவிட்டு நான் நிவர்த்தனை பண்ணிடுறியா? புரியுதா? உயிர் சேதம் ஆகாது. கருப்பசாமி கூட நிக்கிறேன். நீ கரெக்டா நேரத்தை உணவு போட மாட்டேங்கிறியா? நான் சாப்பிட வச்சிட்டப்ப கருப்பசாமி உத்தரவிட்டு நோயை நிவர்த்தனை பண்ணிடுறேன். உயிர் சேதம் ஆகாது. ஆனா முடிஞ்சிருக்கணும். ஆனா தப்பிச்சிருச்சு. ஆமா ஆமா பாதியில அத்துட்டு போயிடுச்சு. அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு இப்படி இவ்வளவு பாவத்தை சேர்த்து வச்சு என்ன பண்றது? அதனால கருப்பை உத்தரவிட்டு நிவர்த்தனை பண்ணிடுறேன். 2 பக்கம் எந்த ஒரு பாதிப்பு வராது. பங்கம் இல்லாத வழிவத்தரேன். புரியுதா? கருப்பசாமி ஒரு சர்ப்பத்தை எதுக்கு தீண்டனா? பாம்பு போடவை. புரியுதா? கருப்பசாமி உத்தரவிட்டு நிவர்த்தனை பண்ணி நீர் வாங்கம்மா, சீக்கிரம் வாங்கம்மா. வாயா நீர் வாங்க ஐயா. வாங்க அப்படியே இருந்துச்சு. கை வலிக்குதா? ஆமா விளவுல 2 இருக்கக்கூடாது. ஒவ்வொன்றும் வச்சிருந்து வாங்க ஐயா எந்திரிங்க. இந்த கனியை உள்ளுக்கு சாப்பிட்டுக்கோ. போய் வா. சரி. திண்டுக்கல் 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 அந்த தொட்டு கொடுங்க. அந்த தொட்டு கொடுங்க. ரைனா நிலுங்கண்ணா. சரி. அப்படியா? விளக்கம். கருப்பசாமி கவர்மெண்ட் உத்தியோகத்தை கேட்க வந்தது அவரே. ஒரே 3 பேருக்கு குடும்பத்தோடு வந்து 3 பேத்துக்கும். ஆனா ஏற்கனவே நீ ஆளை அனுப்பிச்சு விட்டுருவீங்க. கரெக்டா சொல்றாங்களா இல்ல பொய் சொல்றாங்களா? எப்படி சொல்றாங்கன்னு நீ ஆளை விட்டு அனுப்பிச்சு விட்டுருக்கீங்க. அதுதான் சொல்றேன். இன்னும் எனக்கு நம்பிக்கை இல்லை. உங்களுக்கு நம்பிக்கைன்னா நீங்க 2 பேரும் போய் வாங்க. அடுத்து நாங்க 2 பேரும் வரோம்னு நீங்க சொல்லிருப்பீங்க. மனசுல ஒரு கொஞ்சம் குறைய வச்சிட்டு இருந்தே. புரியுதா? அதனால கருப்பசாமி யாருக்கு கவர்மெண்ட் உத்தியோகம் அமைக்கலாம் வித்து தரேன். இன்னைக்கு கிரக சூழ்நிலையா எல்லாம் கொஞ்சம் விரைச்சலாகுது. இன்னைக்கு அடிமட்ட ரேட்டு கேட்குறாங்க. புரியுதா? கருப்பசாமி கொஞ்சம் தாமதமா இருக்கு. அகல காலம் வச்சிடாத, வீணாவும் போயிடும். இன்னைக்கு எவ்வளவுக்கு போகுது ரேட்டு? ஒரு அடி. கருப்பசாமி இன்னும் ஒரு 5000 அதிகப்படுமா? 19 என்ன கேள்வியா? ஒரு கல்லுக்கு 5 மாக அடிக்கலான்னு ஆகாது. புரியுதா? நல்ல ரேட்டுக்கு அமைச்சு தரேன். 10 ரூபா வருமானத்தை வலுவ தரேன். உன்னுடைய கஷ்டம் கண்ணீரை நான் போய்க்கிறேன். இருந்தாலும் கருப்பசாமி உன்னுடைய தெய்வம் அப்படின்னு பார்த்தா உன்னுடைய பெத்தவளை நீ எடுத்து கும்பிட மாட்டேங்க. கும்பிட்டு என்ன கும்பிட்ட? எப்படி கும்பிட்ட? ஒரு சூடத்தை வாங்கி பத்த வச்சு கும்பிட்டியா? கருப்பசாமி உத்தரவிட்டு நீ கல்லறை ஆளை பார்க்கறாங்க. புரியுதா? நான் சொல்றது பட்டா போட்டு ஒரு துணி கட்டி 4 பலகாரத்தை வச்சு வழிபாடு பண்ணுமே. நீ பண்ணலை. அதனால உன் கட்டுமனைக்கு முன்னோர்களை யாரும் வல்லத்தாங்க. நீ என் மேலே கோவச்சிக்கணும். புரியுதா? அதனால கருப்பசாமி இப்போ எடை அப்படின்னு பார்த்தோன்னா நீ இயேசு வழிபாடு பண்ணணும்.
உண்டாதியா. ஆனால் கருப்பசாமி உத்தரவிட்டு அதை நான் நிவர்த்தனை பண்ணிடுறேன். தாய் எந்த சூழ்நிலையில் மரணம் அடைஞ்சாங்களோ அந்த சூழ்நிலையில் நீங்கள் அவங்கள வழிபாடு பண்ணுங்க. தொழில் முன்னேற்றம், வருமானம் வழிவகுத்து கொடுத்து எந்த ஒரு மக்களுக்கு குளறுபடி இல்லாத கருப்பசாமி காப்பாற்றி வழிவகுத்தாங்க. தொழில ரொம்ப பிரச்சனை, அதை மட்டும் எனக்கு நான் அமைச்சு தரையா என்கிட்ட இப்போதாயா வந்திருக்கேன், புரியுதா? நான் தான் விளக்கம் சொல்லிட்டேன், தீர்வும் நான் அமைச்சு கொடுத்தேன். ஏன் எந்த ஒரு குளறுபடி இல்லை, கருப்பசாமி காப்பாற்றுறேன். உன் கூட உன் சொப்பனத்தில் நான் வருவேன். உனக்கு மனம் இஷ்டப்பட்டு தான் நீ எத்தனையோ பூசேரியை நீ திட்டுறிக்கிற, இவன்லாம் வாக்கு சொல்றான்டா அப்படின்னு. ஆனா இந்த பூச்சேரி நீ திட்டல, என்னன்னா அவன் கரெக்டா நடக்கிறான். என்ன மனுஷனை பட்டுச்சு அவருக்கு சொல்லு, நீ சொல்ற, நீ சொல்ல, நீ ஆமா எல்லாம் பித்தலாட்டம் பண்றாங்க. ஆனா இந்த ஆளு பித்தலாட்டம் எல்லாம் கரெக்டா போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்றீங்கன்னா நம்பிக்கை தான், அதை தான் சொல்றேன். நம்பிதான் வர்றான். உன்னுடைய பணம் காசு அவன் பூசேரி வாங்கி சாப்பிட மாட்டான், நீ கொடுத்தாலும் அது ஆகாது, புரியுதா? ஆனா கருப்பசாமி வர்ற மக்களுக்கு எந்த ஒரு குளறுபடி இருந்தாலும் நிவர்த்தனை பண்ணி கொடுத்தானே, புரியுதா தையே? எந்த ஒரு குளறுபடி இல்லாத கருப்பசாமி காப்பாற்ற உன்னுடைய சொத்து பத்து நல்லபடியா முடிச்சு கொடுத்துறேன். வருமானத்தை வடிவத்து கருப்பசாமி எந்த ஒரு கஷ்டம் மன நிம்மதி கொடுத்துறேன். சரி, விருதாச்சலம் விருதாச்சலம் பாப்பா பாப்பா வரேன்னா வரேன்னு சொல்லுங்கண்ணா. விருதாச்சலம் வாங்க. அடிக்கடி கும்பிட்டு கும்பிட்டு வாப்பா. இங்கேப்பா. போட்டோ எடுக்காத, செல்லு போயிடும். யார் போட்டோ எடுக்கிறது? அவன் எங்கேயும் போக மாட்டான் முடியா. என் மேல அவ்வளோ பாசமா இருப்பியாட்டு, இவ்வளோ பாசமா இருக்கு. உன்னுடைய குடும்பத்தை பார்த்தியா, உன்னுடைய மக்களை பார்த்த, உன்னுடைய தொழிலானது கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு உனக்கு தொழில் அப்படின்னு பார்த்தாலும் உதவி பண்ண ஆள் இல்லை, புரியுதா? உனக்குன்னு உதவி பண்ண ஆள் இல்லை. கருப்பம் உத்தரவிட்டு உனக்கு சாதகமா கூட நிற்கிறேன். இன்னைக்கு உனக்குன்னு 10 ரூபா உதவி பண்ண ஆள் இல்லாத சிரமப்படுறேன். இன்னைக்கு உன்னுடைய உழைப்பு அப்படின்னு பார்த்தாலும் உன்னுடைய உழைப்புல தான் நீ முயற்சி ஆயிட்டு. அதே மாதிரி கருப்பசாமி இன்னைக்கு தாயார் அப்படின்னு பார்த்தாலும் உடல்நல பாதிப்பு எல்லாம் இருக்கணும். தாய் எங்க ஒன்றும் பண்ண முடியல. ஆனா கருப்பம் உத்தரவிட்டு தாய்க்கும் சரி தோப்பனுக்கும் சரி நிவர்த்தனை பண்ணிடு. மன உடைச்சலே போய்க்கிறேன், மனசுல நிம்மதி இல்லை. கருப்பசாமி யாருக்கும் எந்த ஒரு உயிர் சேதம் வராத காப்பாற்றணும் அப்படின்னு நீ நினைக்கிற. கருப்பசாமி உத்தரவிட்டு நிவர்த்தனை பண்ணிடுறியா? எந்த ஒரு குளறுபடி இல்லாத கருப்பசாமி காப்பாற்ற உனக்கு தொழில் அப்படின்னு பார்த்தா ஒரு கவர்மெண்ட் உத்தியோகம் அப்படின்னு வர வாய்ப்பு வந்தது. கருப்பசாமி ஏற்கனவே 2 பரீட்சை எழுதி போட்டிருக்கிறிய, எழுதிருக்கிற, இருந்தாலும் கருப்பசாமி காத்திருப்பு பட்டியல இருக்குது, புரியுதா? ஆனா கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னொரு 17 மாசம் என்னவா அமைக்கலாம்? என்னட்டமா நான் பூசேரியா கருப்பசாமி? கருப்பசாமின்னா நீ அங்கேயா படிக்கிற, உங்கள்கிட்ட போய் உக்காரியா வீட்டுக்கிட்ட, நீ நாட்டை பார்த்துக்கிறியா? கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு நீ கண் முழிச்சாதான் நாங்க இங்கிட்டு எல்லா மக்கள் தூங்க முடியும். நீ கண்ணை அசந்தினா எங்களுடைய வாழ்க்கை போச்சு. ஆனா கருப்பசாமி உத்தரவிட்டு ஒன்று ரயில்வே இல்லை ஆரம்பி அமைச்சிடலாம். அதே மாதிரி கருப்பசாமி இன்னைக்கு பொருளாதாரம் தடை. ஆனா கருப்பசாமி எனக்கு எதுவும் தெரியல, கருப்பா நீ தான் நான் வலியுறுத்தி கொடுக்கணும். அதே மாதிரி கருப்பசாமி என்கிட்ட பணம் காசு இல்லை, உன்னையே நான் நம்பி இருக்கிறேன் அப்படின்னு கேட்குறேன். கருப்பசாமி உத்தரவிட்டு உன்னை ஆர்மி அப்படின்னு பார்த்தா ஒரு மிலிட்ரி மேன் அப்படின்னு ஆக்கிடுறேன். ஆக்கிட்டே எனக்கு என்ன பண்ற? எனக்கு எதுவும் இல்லையா? வருவோம், வர்ற பாட்டில நீ அங்கிட்டே குடிச்சிருவிய, வராது. உன்னை அந்த பழக்கம் இருந்தா தான் அங்கிட்டு சேர்த்திப்பா, இல்லைன்னா நீ என்ன பண்ணுவ, உன்னை விரட்டி விட்டுருவாங்க. கருப்பசாமி உத்தரவிட்டு உங்ககிட்ட இப்போ பொருளாதாரம் இல்லையா? கருப்பம் உத்தரவிட்டு 17 மாசத்துல உன மிலிட்ரி ஆர்மியா ஆக்கிறேன். வேலைக்கு சேர்ந்த உடனே எப்படியோ ஒரு ட்ரிப்பு உனக்குன்னு ஒரு லீவு கிடைக்கும். அந்த லீவில் எனக்கு ஒரு பாட்டில், ஒத்த பாட்டில் எனக்கு கெடா வேணாம்.
நம்ம சரக்கு இங்கிட்டே இருக்கு. எனக்கு மிலிட்ரி சரக்கு வேணும். உனக்கு வராத நீ எடுத்து வைக்கணும். நீ பயங்கரமா ஆளியா? அதான் சொல்றேன், எனக்கு ஆர்மி சரக்கு எனக்கு ஒரு ஃபுல்லு. எனக்கு இப்போ வாங்கிட்ட பொருளாதாரம் இல்லை. இங்கிட்டு வர்றதுக்கே நீ கடன் தான் வாங்கிட்டு வந்து. நீ இந்த நிலைமையில கௌரவத்துக்கு பேச வேணும். உடச்சி சொல்றேன், உங்ககிட்ட இங்க வர்றதுக்கு கடன் தான் நீ வாங்கிட்டு வந்திருக்கணும். புரியுதா? நான் சொல்றேன், உங்ககிட்ட உன்னோட உழைப்புங்கிறது இல்லை. அதனால கருப்புசாமி உத்தரவிட்டு உன்னை நாடி வந்திருக்க. நீ தான் எனக்கு ஏதோ ஒரு உத்தியோகத்தை அமைச்சு கொடுக்கணும் கருப்பான்னு கேட்குறேன். கருப்பு உத்தரவிட்டு 17 மாசத்துல கருப்புசாமி மிலிட்ரியில் உட்கார வைக்கிறது. இது சத்தியம். எனக்கு எதுவும் கெடா வேணாம், பொங்கல் வேணாம். உனக்குன்னு வர ஒரு பாட்டில ஒரு ஓரமாக பேக்கில் போட்டு வச்சுக்க. இங்கிட்டு வர்றப்ப எனக்கு கொடுத்துரு. ஓ, என் பிள்ளை எந்த குண்டு வந்தாலும் திருப்பி அந்த குண்டு அவனை தான் தாக்கும். உனக்கு எந்த ஒரு உயிர் சேதம் இல்லாத உன் தவப்பனை உன் கூட நிற்பண்டா. போடா. புரியுதா? தீட்டு சாப்பாடு கல்யாண சாப்பாடு சாப்பிடாது. ஏற்கனவே ஒரு பொண்ணை மனசில் நினைச்சேன், ஓடி போச்சு. புரியுதா? வேண்டாம். டேய், நீ ஆர்மிங்கிற ஒன்று வேணாம். ஒன்று வேணுமா மிலிட்ரி வேணுமா? நீ இங்கிட்டு ஞாபகம் வச்சுன்னா அங்கிட்டு குண்டு விழுந்தா நீ எங்கே விழுந்ததுன்னு தெரியாதா? அது வேண்டாம். நீ போ, உன்னை வேலையில் உட்கார வைக்க. போய் வா. நீ பொண்ணை நினைச்சுன்னா குண்டு வான் தலைமையிலே விழுங்க. சரி. அப்படியா? கருப்பசாமி குப்பம், ஆந்திரா குப்பம். ஆந்திரா குப்பம் வாங்கப்பா. ஆந்திரா குப்பம் ஆந்திரா குப்பம் வாங்க. தொட்டு கும்பிட்டு வாங்க. சத்தம் போடாதீமா. பார்மா நில்லுங்கண்ணா, நில்லுங்க. அப்படியே அப்படி இல்லைங்க, அப்படி இல்லைங்க. பார்க்க வரீங்க மட்டும் உட்காருங்க. பார்மா நில்ல, வாங்க டக்குன்னு அப்படி இல்லைங்கம்மா. லைனாங்க. விளக்கத்தை சொல்லியா கருப்பசாமி? யாருக்கு புத்திர வாக்கியம் இல்லை? நெல்லு. அதே மாதிரி கருப்பசாமி உடல் நல பாதிப்பு. அதே மாதிரி கருப்பசாமி என்னோட மணி ஆடுறோம், பூசை ஆடுறா. 3 பேரும். நீ இங்கிட்ட உட்காரியா, நீ அங்கிட்டே இரு. உட்காரியா? உட்காருங்க. கருப்பசாமி உனக்கு நீர் கட்டி பிரச்சனை. நேரத்துக்கு 1/2 கிலோ கோழிக்கறி சாப்பிட்றிய இல்லையா? நீ அப்புறம் நான் கருப்புசாமி நான் எதுவும் பண்ண முடியாதியா? அப்புறம் நானும் புத்திர பாய்க்கு கொடுக்க முடியாது. நான் அடங்கி நீ அப்படியெல்லாம் இல்ல. அங்க நீர் கட்டி பிரச்சனை. புரியுதா? நாவலை எதையும் வைக்க கூடாது, கறியை வைக்க கூடாது, சாப்பிட்ட உடனே படுக்க கூடாது. நீ போத மயக்கத்திலே இருக்கிறிய. சாப்பிட்ட உடனே தூக்கம் போட்டுற. பாத்திரம் கூட இந்த குழந்தை தானே விளக்குது. உண்மைன்னா உண்மை, பொய்னா பொய்ன்னு சொல்லு. எனக்கு தெரிச்சவே தெரியலதா చెప్ప. ஏமி நீ ஆந்திரால இருந்து தெலுங்கு தெரியலதா? நீ தமிழ் தான். இருக்கிறது எங்க? நீ சாப்பிட்டு போத மயக்கத்துல தூங்குற. சாப்பிட்ட மயக்கத்துல யானை போனோம் 4 பேர் வீட்டுக்கு வராங்க. அசிங்கமா இருக்குன்னு இந்த குழந்தை தான் சுத்த வத்தம் பண்ணுது. என்னதா சிரிக்கிற நீயே? ஆனா கருப்பசாமி உத்தரவிட்டு புத்திர பாக்கியம் அமைச்சு தரேன். ஆனா கொஞ்சம் தாமதம் ஆகும். நீ இப்பதானே வந்திருக்கிற. கொஞ்சம் எழுந்திரிச்சு அங்கிட்டு இங்கிட்டு வேலை வட்டி செய்யணும். காலையில எத்தனை பிஸ்கட் பாயிட்டு சாப்பிடுது? சாப்பிடுறது இல்லையா? ஆனா கருப்பசாமி உத்தரவிட்டு நான் வலியுறுத்துறேன். என்ன பொண்ணு ஒரு விஷயம் வலியுறுத்தலாமா? அப்புறம் பையன் கேக்குற நீ சாமி சொல்ற கேளுமா. ஒரு ஆடு ஒண்ணு வளர்த்து இறந்து போயிருச்சு. அங்கிட்டு ஒரு முனீஸ்வரர் சாமிக்கு ஒண்ணு வளர்த்தனீங்கல்ல, கனீடியன்.
ஆனா கருப்பசாமி உத்தரவிட்டு நிவர்த்தனை பண்ணிடுறேன், தொழில் மேம்படுத்திடுறேன். புரியுதா? புத்திர வைகமா அமைச்சு தரேன். கொஞ்சம் உணவு கட்டுப்பாடு வேணும். எங்க போனா வினீதா எங்க போனா தீருமா? ஆஸ்பத்திரி மூலமா போனா நீர் கட்டி இதாகுமான்னு கேக்குது சாமி. இப்ப நீ ஆஸ்பத்திரியே போக வேண்டியது இங்க எதுக்கு தாய் வந்த? எல்லாம் இங்கே இன்னும் விவரம் தெரியல, என் பிள்ளைக்கு விவரம் தெரியல. சாமி சொல்றத கேளுமா. மொத்தமே இங்கே டோட்டல் கருப்பசாமி எல்லாம் நீயே பாத்துக்கணும். நீ டாக்டரே நானே, ஆபரேஷன் பண்றவனு நானே, ஜாதகம் பார்க்கறவனு நானே, எல்லாம் நானே. உன்னதான் நம்பி வந்தது சாமி. இருந்தாலும் கருப்பசாமி வாமா இங்க வாமா. நம்ம தள்ளிக்கோமா தள்ளிக்கோ. கிட்ட வாமா. சைடு வாமா. சைடு வாமா. சரி கருப்பசாமி, மனசுல இஷ்டப்பட்ட வாழ்க்கை நடந்திருக்கு. யாருக்கு? காதல் திருமணம்னு வந்துருங்க. சொத்தத்துலப்பா சொத்தத்துல கூட போடாத. கூட பிறந்தீங்கலாம் இல்ல, நீ கையப்படி, நீங்க நல்லா உட்காருங்க. கிட்ட வாமா. நவுந்துக்குமா அப்புறமா கொஞ்சம் கை வெதுக்கிறேன் வாங்கிப்பா. சோத்து தின்னுட்டே நேத்து முந்தா நேத்து தூங்குறேன். சின்ன பிள்ளையாட்டம் இந்த கையை இப்படி நக்கிட்டு தூங்குறேன். இதெல்லாம் என்ன கையை? என்னன்னு தெரியல சாமி, என்னால முடியல. முடியலையா? சாப்பிடுமா. மென்னு சாப்பிடு. டோப்பா இதுக்கு மேல உன் கூட வரேன். மென்னு சாப்பிடு. மென்னு சாப்பிடு. எல்லாம் சாப்பிடு. மென்னு சாப்பிடு. நல்லா சாப்பிடுவோம். முகம் பார்க்குற கண்ணாடி வேற 2 கண்ணாடி உடஞ்சி போச்சு தெரியுமா? நல்லா மெல்லு, நீ யோசனை பண்ணாத. மென்னு சாப்பிடுமா. வெள்ளுத்தாயே, பல்லு இல்லையா? பாட்டியா நீ? கருப்பசாமி உத்தரவிட்டு அது மெல்ல டைம் ஆகுது. இந்த மாதிரி எத்தனை பேர் உட்காந்துருக்கீங்க? முழுங்குமா முழுங்குமா. நான் என்ன சொல்றது? 5 மாசம் ஆகும் உனக்கு புத்தர் பயிர். கருப்பசாமி உத்தரவிட்டு 16 மாசம் ஆகும். நீ எப்ப சாப்பிட்ற சாப்பாடு தூங்காத சாப்பிட்றியோ அப்பதான் நான் உனக்கு வலியுறுத்தி கொடுக்கணும். என்னால முடியல, அது எதனா சாமி அப்படிங்குது. அது என்ன பண்றது? எங்கிட்ட போய் உளுந்து எந்திரிச்சு கீழே? எங்க உளுந்த கீழே? எங்க விழுந்தோம் சாமி, ஞாபகம் இல்ல. கருப்பசாமி உத்தரவிட்டு அந்த ஆஞ்சநேயர் கோயில் வாசல்ல விழுந்தியா? சாமி அதனால கருப்பசாமி கொஞ்சம் காற்று சோடை இருக்குது. இன்னைக்கு மாசம் ஆனாலும் அது தானே அபேஷன் ஆயிடுது. புரியுதா? ஆனா கருப்பசாமி உத்தரவிட்டு நிவர்த்தனை பண்ணிடுறேன். கருப்பசாமி உத்தரவிட்டு 5 மாசத்துல உனக்கு புத்திர பையத்தை அமைச்சு சத்தியம் அமைச்சு என்ன பண்ற? 10 பேத்துக்கா? மிச்ச ஆளுகளுக்கெல்லாம் என்ன பண்றது? எல்லாருக்குமே மாமன் என்னடா சொல்றாரு? தாய் மாமனா பாத்துக்க. குழந்தை பாக்கியம் அமைச்சு கொடுத்தா என்ன பண்ற? எல்லாம் எத்தனை கடை வெட்டுற? 3 கடை வெட்டி போட்டு 3 கடையா? உடனே முடிக்கண்டா. 16 மாசம் முடிச்சுட்டாங்க. பட்டார்னு வேலையாகுது. தூங்க விடாத. கடவை வேலையை குத்திட்டு இருக்கிறேன். வா, அதுக்குன்னு நீ கைக்கு வச்சிடாத புள்ள மேல. வாங்க வாங்க டக்குனு வாங்க. இந்த குட்டை கால் இருக்குதுல்ல, என்ன பன்றி சாப்பிடுவியா? அதெல்லாம் முட்டை பாவக்காய் பன்னிக்கிரி நிறுத்துவே. கருப்பு உத்தரவிட்டு 5 மாசம் உனக்கு வலுவத்தேன். போய் ஆனா கருப்பசாமி நீ தான் சரி பண்ணி கொடுக்கணும். நான் சம்பாதிக்கிறத கஞ்சி குடிக்கிறதா என் தாயாருக்கு சரி பண்றது.
ஆனால் கருப்புசாமி எந்த ஒரு உணர்வு இல்லாத தீர்த்து கொடுக்கணும். பல கஷ்ட சூழ்நிலை, பல போட்டிகள் இருக்குது. எப்படா இருக்கிறதே விட்டுட்டு இவங்களை தோத்தலாம் அப்படின்னு திட்டமிட்டு இருக்கிறாங்க. யார் திட்டமிட்டாலும் கருப்புசாமி உன்னை நான் அங்கேயே உட்கார வைக்கிறேன். என்ன பண்ணலாம்? கருப்புசாமி இப்ப ஐசூலயே இருந்துட்டு வந்து, ஆனா கருப்புசாமி உத்தரவிட்டு இதுக்கு மேல அதுக்கு போகாத அளவுக்கு நான் பார்த்துக்கிறேன். கருப்புசாமி 5 லட்சம் கடை இருக்குமா? அதனால எதுவுமே உன்னால பண்ண முடியாது. அதுக்கு நீ உடம்பு கெடுதுன்னா எப்படி? சரி, உங்களுக்குன்னு சுய புத்தி இல்லை. யாரு எதை சொன்னாலும் அதை தான் நீங்க கேட்குறீங்க, புரியுதா? ஆனா கருப்பை உத்தரவிட்டு நான் மாற்றி அமைச்சிருக்கேன். நல்லபடியா வருமானத்தை வலியுறுத்தேன். இல்லடா அப்படின்னு பார்த்தா இருக்கிற இடத்துக்கு எந்த ஒரு குளறுபடி இல்லாத நான் மாற்றி வலியுறுத்துக்கிறேன். பல கஷ்ட சூழ்நிலை, பல போட்டிகள் எது இருந்தாலும் மாலை வர கருப்பை உத்தரவிட்டு நான் உத்தரவு அதை நான் பார்த்துக்கிறேன். கருப்புசாமி அந்த இடத்துல கொஞ்சம் சரிஞ்சு போயிருக்குமே பாதாயி, புரியுதா? அதனால கருப்புசாமி இதுக்கு மேல சரியாத அளவுக்கு நான் பாத்துக்கிறேன். அவனே வராத அளவுக்கு இந்த கருப்பை நான் பார்த்துக்கிறேன், புரியுதா? இருக்கலாமா இல்ல எங்கேயோ ஓடலாமா? இன்னைக்கு எல்லாம் நான் தாங்கி பிடிச்சிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு பெரியவங்க எல்லாம் ஓரமா ஒதுங்கிட்டாங்க. ஆனா கருப்புசாமி இன்னைக்கு ஓர இடத்துல நான் தான் தனி மரமா போராடிட்டு இருக்கிறேன். அதனால கருப்புசாமி நெளிவு சூழலை எனக்கு தெரியல. கருப்புசாமி நீ தான் எனக்கு கூட நிற்கணும். எனக்குன்னு ஒரு பேரும் புகழும் வர்ற அளவுக்கு, என் மக்களை ஒன்றுபடுத்துற அளவுக்கு இன்னைக்கு என் தொழிலும் விட்டு போயிடுச்சு. இன்னைக்கு பூசேரி தரம் அப்படின்னு பார்த்தலாம். கருப்புசாமி நான் பூசேரியா நான் இருக்கிறேன். என்ன கோயில் பூசேரி? மாரியம்மன் கோயில இருக்கிற. ஆனா கருப்புசாமி இன்னைக்கு எதுவுமே நடக்கல. அதே மாதிரி கருப்புசாமி இன்னைக்கு நான் எழுதி போட்டிருக்கிறேன் கவர்மெண்ட் உத்தியோகம். ஏன்னா டீச்சர் ஆகலாமா? டீச்சர் ஆகிடலாம், உள்ள நுழைச்சு விடலாம். கருப்பசாமி விளக்கம். கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு பார்த்தலாம் உன்னுடைய நாட்டுல அப்படின்னு பார்த்தா இன்னும் உத்தரவிட்டு 27 மாசத்துல உன நான் உட்கார வச்சேன். டீச்சரோ இல்ல தாலுகா ஆபீஸ்ல சர்வர் அப்படின்னு அந்த 4 பக்கம் போய் நின்று முட்டை அளந்தீங்கன்னா உனக்கு தேவை சம்பளம், கவர்மெண்ட் சம்பளம் ஆந்திராவில். அந்த மாதிரி நான் அமைச்சிடலாமா? இல்லை டீச்சர்னா நீ பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி தரணும். அந்த புள்ள மோசமான பிள்ளைய தான் கல் எடுத்து மண்டையை உடைக்கும். கவர்மெண்ட் வேலை அமைச்சு தரணும். கருப்பசாமி உத்தரவிட்டு கவர்மெண்ட் வேலையை உனக்கு அமைச்சு தரேன். அமைச்சு நான் சொல்லிட்டியா? சொல்லியா? நான் சொல்லிட்டேன். என் பிள்ளைங்களுக்கு காக்கா போன கொடு. அததான் நீ சொல்லு. நான் சொன்ன நான் ஏன் கேட்கிறேன்? செய்யறேன்னு சொல்லுங்க. என்ன செய்யறீங்கன்னு கேக்குறாங்க, அது சொல்லுங்க. கருப்பசாமி கவர்மெண்ட் உத்தியோகம் டீச்சரா உன்னை அமைச்சு வச்சிடறேன். கருப்பசாமி உத்தரவிட்டு 17 மாசம் உன்னை உட்கார வச்சிடறேன். இது சத்தியம், இது சத்தியம், சத்தியம்டா. அதே மாதிரி இன்னொரு கனியை வச்சுட்டு வந்துக்கிறோம் பாரு. 40 நாள் நான் எங்கேயும் பார்க்கக்கூடாது. இங்கே தான் எனக்கு அதே இடத்துல தான். நீ எங்கிட்டு போனாலும் நான் இங்கே தான் வர வைப்பேன். நீ நினைச்ச இடத்துல தான் நான் உனக்கு மாற்றி அமைச்சு உட்கார வைப்பேன். அது ரைட்டு. இன்னொரு கனி இங்கிருந்து நான் எடுத்துன்னு போயிட்டு அதே இடத்துல வச்சுட்டு வந்துக்கிறேன். அதில் எனக்கு கங்கை இருக்குதா இல்லையா? கங்கை இருக்குது. இன்னைக்கு பார்த்தாலும் போர் போட்டு புகையா போயிடுச்சு. ஆனா எல்லாம் நஷ்டம் ஆயிருச்சு. கடனாலேயே இருக்கிற கருப்பசாமி எனக்கு எதுவும் தெரியல அப்படின்னு நினைக்கிறேன். கருப்பை உத்தரவிட்டு உன் சொப்பனத்துல நான் வரேன் வெள்ளை குதிரையோட. சுருட்ட வாசனையோட வந்து நான் முற்று வைப்பேன். அந்த முட்டில் நீ போர் போட்டினா புகை போகாது. அந்த இடத்துலயே போட்டினா
3 விட்டு 4-5 தண்ணி நான் அமைச்சு தரேன். இப்ப பார்த்தா கருப்பசாமி 8 போர் போட்டு புகை. ஆமா உண்மையா இல்லையா? 8 போர் போட்டு புகையா போச்சு. அதனால என் புள்ள இன்னைக்கு 8 லட்சம் ரூபா நான் எப்படி கடனை கட்டுறது, உயிரோட இருக்கலாமா சாகலாமா அப்படின்னு நீ முடிவு பண்றீங்க. கருப்ப என் பிள்ளைய சாக வர்ற அளவுக்கு நான் விட மாட்டேன். புரியுதா? இப்போ ஓடுன கெத்துல இருக்குதா இல்ல நீயே வந்து எனக்கு காட்டி கொடு. கருப்பசாமி நான் காட்டி அமைச்சு தருவேன். எடை விலை அப்படின்னு பார்த்தா இருக்கிற போர்ல தண்ணி நான் அமைச்சு தரேன். சொன்னா எவ்வளவு ஆளா எத்தின ஊத்து இருக்கு. கருப்பசாமி நீ எதையும் ஊத்த நீ நம்ப வேண்டாம், நான் உனக்கு அமைச்சு தரேன். இருந்தாலும் கருப்பசாமி நீ ஒரு பூசேரி, என்னை நம்பி என்ன நாடி இருக்கிற இந்த கருப்பை உன் கூட வரேன். புரியுதா? உனக்கு எந்த ஒரு குளர்வு இல்லாத கருப்பசாமி காப்பாத்துறியா? தைரியமா போயா. எனக்கு ஃபர்ஸ்டா அந்த கங்கை எடுத்து வெளியே நான் வெளியே போய் நான் சம்பாதிக்க முடியாது. அவங்க சம்பாதிக்கணும். அதான் சொல்றேன், உனக்கு கவர்மெண்ட் போஸ்டிங்கும் போடுத்தரேன். உனக்கு கங்கையை வச்சு பூந்தோட்டமும் உனக்கு அமைச்சு 10 ரூபா வருமானத்தை வழிவத்து கருப்பசாமி காப்பாத்துறேன். போய் வையா. விளக்கத்தை சொல்லியா? என்ன ஊரு? சங்கிகிரி. சங்ககிரி. சங்ககிரிங்கப்பா. சங்ககிரியில இருந்து யாராச்சும் வந்திருக்கீங்களா? சங்ககிரி. சங்கிகிரியா? சங்ககிரிங்கப்பா. அப்படியா? கருப்பசாமி திருச்செங்கோடு. திருச்செங்கோடு. வராங்க சாமி. வாமா வாமா கிட்ட வாமா. அமைச்சரியா? தொட்டு குடுமா. தொட்டு குடுமா. தொட்டு குடுமா. அடிக்க தொட்டு தொட்டு. சரி. எல்லாம் தொட்டு கும்பிடு. தொட்டு குடுமா. எல்லாம் தொட்டு கும்பிடு. தொட்டு கும்பிடு. படி தொட்டு கும்பிடு. கருப்பசாமி விளக்கத்தை சொல்லியா? அதே மாதிரி கருப்பசாமி மத ஒட்டம் மதம் திருமணம் மற்றவங்களும் உட்காருங்க, மறுபடியும் கூப்பிடுவாங்க. போங்க போய் உட்காருங்கம்மா. வரும் மறுபடியும் உட்காரு. உன்னுடைய குடும்பத்தை பார்த்தாயே, உன்னுடைய மக்களை பார்த்தாயே, உன்னுடைய தொழிலாளர்கள் கருப்பசாமி உத்தரவிட்டு மன நிம்மதி இல்லை. இருந்தாலும் கருப்பசாமி வாழ்வா சாவா இந்த போராட்டத்துல என் புள்ள இருக்குது. ஆனா கருப்பசாமி ஏன்டா நான் மதம் விட்டு மதம் மாறி திருமணம் பண்ணனேன் அப்படின்னு இப்ப நீ அனுபவிச்சுட்டு இருக்கு. ஆனா கருப்பசாமி என்ன நான் பண்ண பாவமா, என்னுடைய முன்னோர்கள் எந்த பாவம் பண்ணாங்க எனக்கு தெரியல. யார் எந்த பாவம் பண்ணாலும் நான் போய் மாட்டிட்டு மன வேதனை. இன்னைக்கு தலைக்கு மேல பிள்ளைகள் வந்துட்டாங்க. அதை ஏதோ நிவர்த்தனை பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. 10 ரூபா மிச்சம் பண்ண முடியல. மிச்சம் பண்ணா உடல்நலை கெட்டு போகுது. மீறி உன சேவனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. எனக்கு நிம்மதியே இல்ல சாமி, நான் என்ன பண்ணிட்டோம்? ஆனா கருப்பசாமி உத்தரவிட்டு மக்கமாருக்கு கல்வி முன்னேற்றம் அமைச்சு தந்தாயே. உனக்குன்னு யார் எந்த தீமை நினைச்சாலும் அந்த கருப்பு உன் தவப்பு கூட வந்தாயே. நீங்கதான் சாமி வரணும், உன்னதான் சாமி நம்பி இருக்கிறேன். உன் கூட நான் வரேன். உன்னுடைய குளறுடைய எதா இருந்தாலும் கருப்பசாமி நான் தீர்த்து கொடுத்துருந்தாயே. புரியுதா? என் பிள்ளை இன்னைக்கு கண்ணீர் விட்டுட்டு இருக்குது. ஆனா அந்த கண்ணீருக்கு இன்னைக்கு அவன் பதில் சொல்லு. சொல்லிதான் ஆகணும். நான் விட மாட்டேன். நீ விட்டாலும் இந்த தவப்ப கருப்பசாமி தான் தவப்பேன். என்னதான் ஒவ்வொரு பொழுதும் கருப்பா அப்பா அப்பான்னு என்னதான் நீ கூப்பிட்டு இருக்கிற. அதனால கருப்பசாமி நான் தான் உனக்கு நிற்பேன். புரியுதா? அதனால உனக்கு எந்த ஒரு உயிர் சேதம் வராத இந்த கருப்பசாமி நான் காவக்காரன் நிற்கிறேன். அதனால உன் மக்கமா இருக்க எந்த ஒரு கல்வி அப்படின்னு பார்த்தாலும் தடை இல்லாத நான் வழிவகுத்து கொடுத்துறேன். புரியுதா? நல்லபடியா கல்வி முன்னேற்றம் அமைச்சு தரேன். மனச்சிக்கல், பல போட்டி போறாமை, பல பேர் சிரமம் உண்டாக்கிட்டு இருக்காங்க. எப்படா பேரு கெட்டு போவோம், உன் பேரை கெடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு யார் எதை கெட்டாலும் இந்த கருப்பசாமி கூட நிக்கிறத உனக்கு எந்த ஒரு எந்த அளவு தவறு வாங்காத நான் பாத்துக்கிறேன். மக்கமா இருக்கு கல்வி முன்னேற்றத்தை அமைச்சு கூட வேணும்.
காப்பாற்றுறேன். நீ போடா உன் தவப்பனா நீ எல்லாம் நின்னா அந்த இடத்துல எல்லாம் நான் வருவேன். கருப்பு உளவியா உன் கட்டமணிக்கு கூட வந்து நின்று இந்த கருப்புசாமி காப்பாத்தி பலி வச்சு கொடுப்படா. போடா பவானி 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 வரமா உட்காருங்க. சரி விளக்கத்தை சொல்லியா கருப்பசாமி கடன் பிரச்சனை அப்படின்னு கேட்க வந்துருங்க. யாரு நித்தாலும் போலாம். உட்காருங்க, மறுபடியும் கூப்பிடுவாங்க. நீ கடன் பிரச்சனையா? நீங்க கடன் பிரச்சனை உங்களுக்கு? அப்ப 3 பேரும் தொட்டு கும்பிடு. தொட்டு கும்பிட்டு மெல்லுங்க. உன்னுடைய குடும்பத்தை பார்த்தேன், உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழில இருந்தேன். கருப்பசாமி உத்தரவிட்டு என்னுடைய வாழ்க்கை சீர்கெட்டு போச்சு. புரியுதா? நான் நம்பி என் வாழ்க்கையெல்லாம் இழந்துட்டேன். எனக்கு நேர்மையான வாழ்க்கை இல்லை. ஆனா கருப்பசாமி உத்தரவிட்டு எனக்குன்னு உடல்நல பாதிப்பு ஆகிட்டு இருக்குது. என் மக்க மாதிரியா உடல்நலம் சரியில்லாத இருக்குது. சொல் பேச்சு கேட்கலை. கருப்பசாமி உத்தரவிட்டு இப்ப இடையில யாரு காதல் திருமணம்னு வந்திருக்கணுமே வருது. கொஞ்சம் உஷாரா பாத்துக்கோ. உன் பேரு கெட்டு போச்சு, இன்னைக்கு மக்க பேரு கெட வாய்ப்பு வருது. பத்திரமா பாத்துக்கோ. அப்புறம் நீ தானே பிள்ளை பெத்த? நான் எதுவும் சொல்ல விரும்பல. நீ தாய் தானே, தாய் தானே, நல்லது கெட்டது நீ தானே சொல்லி. அப்புறம் எதுக்கு கொண்டு போய் இப்ப 6000 ரூபாய் பணம் கொடுத்துட்டு வந்த? நான் எதுவும் சொல்ல விரும்பல. ஆனா கருப்பசாமி உத்தரவிட்டு நிவர்த்தனை பண்ணிடுறேன். அவனையும் புத்தி மாத்தி அமைச்சு தரேன். புரியுதா? கருப்பசாமி இப்ப பார்த்தாலும் கத்தி வச்சிருக்கணுமா உனக்கு ஆப்ரேஷன்? புரியுதா? இது நான் திருப்பி எதை 2-3 பண்ணினா அதே உனக்கு ஆபத்தா வரும். இந்த ஆலயத்துக்கு எப்போ வந்த? இந்த கோயிலுக்கு எப்போ வந்த? இப்பதான் வந்த. என்னடா கரெக்டா கூப்பிடுவேன்னு நீ நினைச்சே இல்லையா? ஆனா கருப்பசாமி திருப்பி இடம் ஓட பண்ணினா கத்தி வச்சு உனக்கு உடல்நல பாதிப்பு வர சூழ்நிலை வரும். ஆனா கருப்பசாமி நிவர்த்தனை பண்ணிடுறேன். அவனையும் நான் மாத்தி அமைச்சிடுறேன். எந்த ஒரு குளறுபடி இல்லாத கருப்பசாமி காப்பாத்து வழி வைக்கிறேன். பல பிரச்சனை தானே சொன்னேன். உன்னுடைய குடும்பத்தை பார்த்தேன், உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழிலாளர்கள். கருப்பசாமி உத்தரவிட்டு மன கவலை, மன சிக்கல் எல்லாம் கை விட்டுட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு நான் அத்தாந்தாத்துல இருக்கிறேன். வாழ்வா சாவா ஊஞ்சல் ஆடிட்டு என் வாழ்க்கை. என் வாழ்க்கை ஊஞ்சல் ஆடிட்டு இருக்குது. ஆனா கருப்பசாமி உத்தரவிட்டு நிவர்த்தனை பண்ணி கொடுக்கணும். நல்லபடியா ஒரு முடிவு ஏற்படுத்தி கொடுக்கணும். இன்னைக்கு நான் அப்படின்னு பார்த்தாலும் ஜாமீன் 4 பேருக்கு நீ ஜாமீனை கொஞ்சம் குறைச்சிக்கோ. அதே மாதிரி கருப்பசாமி உங்க கட்டுமணிக்கும் உனக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு நீ நிக்கிற. 3ஆம் மனுஷனையும் சம்மன் நிக்கிற. இன்னைக்கு சொத்து பத்தெல்லாம் வித்து நீ இடம் விட்டு இடம் மாறி போயிட்டிய. பூர்வீகத்துல இருந்தீங்கன்னா உயிர் சேதம் ஆரம்பிக்கும். ஏற்கனவே கொடுவலை எடுத்துட்டு வந்திருக்கணும். யாரு இருந்தாலும் கருப்பசாமி சொத்தை விற்கிறியே இல்லையோ இடம் விட்டு இடம் மாறியுது. கருப்பு உத்தரவிட்டு உன் உசுரை காப்பாற்றுறேன் போனியா? ஆனா கருப்பசாமி உத்தரவிட்டு நிவர்த்தனை பண்ணிடுறேன். ஆனா கோபனம் உடைச்சுட்டேன். நீ சொத்து கோச்சந்தா 2வது திருமணம் பண்ணு. உண்மையா இல்லையா? ஆனா கருப்பசாமி உத்தரவிட்டு எந்த ஒரு குளவிடாத கருப்பு உத்தரவிட்டு நிவர்த்தனை பண்ணிடுறேன். உனக்கு என்ன உன்னுடைய வயிற்றுக்கு ஜீவன அம்சம்
அப்படின்னு பார்த்தாலும் உனக்கு அமைச்சு தந்தாய், உனக்கு துரோகம் இல்லாத நான் வழிவகுத்து கொடுத்தேன். கருப்புசாமி காப்பாற்ற நான் வேண்டாம், வெளியே சொல்ல விரும்பலை. புரியுதா? கொஞ்சம் பார்த்து உஷாரா இருக்காங்க. 4 வீட்டில் தூங்கி எழுந்திரிச்சோன்னா 5:30 மணிக்கு போய் நியாயம் பேசாது. நீ நியாயம் 3 வீட்டில் பேசிட்டு இருக்கீங்க, அது பேச வேண்டாம். புரியுதா? கருப்புசாமி நீர் வாங்கிக்கமா, உனக்கு எந்த ஒரு குளறுபடி இல்லாத வழிவகுத்தேன். வாங்கம்மா. சரி, அப்போ திருநெல்வேலி. திருநெல்வேலிங்கப்பா. திருநெல்வேலியா? திருநெல்வேலியிலிருந்து வந்திருக்கீங்களாப்பா? திருநெல்வேலி. கருப்புசாமி 1, திருநெல்வேலி. கருப்புசாமி 2, திருநெல்வேலிப்பா. கருப்புசாமி 3. சரி, ஏற்காடு. ஏற்காடு. ஏற்காடுங்கம்மா. செய்யடு காடை மீச்சு வரமண்ணு கர்ரா மறு போடக்கூடாது. இருக்காடாண்ணா வாங்க அப்படியே நில்லுங்க. மறு பொறுப்புடா நீ, மறு பொறுப்பு. உஷாராது. இந்த ராங்கு ரெஸ்பெக்ட் ரொம்ப அதிகமா நீ பேசுற, புரியுதா? அதெல்லாம் குறைச்சிக்கோ, புரியுதா? கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு பார்த்தாலும் நம்ம ஆனஸ்டா தேவையில்லாத சின்னவங்க பெரியவங்க மரியாதை இல்லை, எடுத்தறிஞ்சு பேசுறோம், புரியுதா? ஆனா கருப்பசாமி போற போக்குல அவன் யாரு எங்க விழுந்தா? இந்த முனிப்பு கோயில கீழே தானே விழுந்தா? இங்கிட்டு இங்கிட்ட எல்லாம் கீழே சாப்பாடு யாரும் இல்லை, பெண் சாப்பாடு, புரியுதா? அது ஒண்ணு போய் கட்டிட்டு போய் கிடைக்கும். 2 பொண்ணாடா டேய், எந்த பொண்ணுன்னு கேட்கறான்டா நீ தெரியலதா? நான் எதையும் சொல்ல விரும்பல. எந்த பொண்ணு வாழ்க்கை வேணாம், அது பாவம் போய் பொழைச்சி. உத்தரவிட்டு இது இருந்தா நான் நிறுத்தணும். உனக்கு இதுக்கு மேல எந்த ஒரு பாதிப்பு வராது. நீ எங்கிட்டு போய் விழுந்தாலும் உனக்கு எந்த சேதம் ஆகாது. உனக்கு தொழில் மேம்படுத்தறேன், வருமானத்தை வலுவத்தரேன். எப்படி நடக்கும்? இங்கதான் கல்யாணம் நடந்துட்டு இருக்கு. ஏற்கனவே தப்பா பண்ணிட்டு இருக்கே இல்லையா? எப்படியா அது விட்டீங்கன்னா உனக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தருவேன். வருமானத்தை வடிவத்து உன் மக்கமாற சிறப்பா வடிவத்து கொடுக்கும். ஆனால் கருத்தை முட்டை விட்டு எந்த ஒரு குழந்தை வராது. உன் குழந்தைய வச்சு கட்டுமனைக்கு வடிவத்து, புரியுதா? எந்த ஒரு கஷ்ட சூழ்நிலையா இருந்தாலும் கருப்புசாமி பூச்சேரின்னு சொன்னியா, இப்பதான் வந்தா வர வர உனக்கு கூப்பிட்டுச்சு, புரியுதா? ஆனா கருப்பை உத்தரவிட்டு நான் உனக்கு காட்டுல வாங்க நானா நீரும் போய் வாயா உடல்நிலை நான் சரி பண்ணி கொடுத்தேன். கருப்பசாமி யாரு கண்ணனை இஷ்டமா கும்பிடுறது? யாரு கண்ணன்? அது கும்பிட சொல்லு, நல்லபடியா சிறப்பா 2 கையில மடியாங்க. புரியல, என் பிள்ளைக்கு புரியல. உனக்கு இதுக்கு மேல சிறப்பா பார்த்தேன். உன்னுடைய தொழிலான கருப்பசாமி வாழ்க்கையை இழந்துட்டேன், உன் வாழ்க்கையை இழந்துட்டேன். இருந்தாலும் கருப்பசாமி இருக்கலாமா சாகலாமா 2 முடிவுல வந்துருக்கு. என்ன ஊர்ல? ஒசூர். அதே மாதிரி கருப்பசாமி உன்னுடைய தொழில் அப்படின்னு பார்த்தலாம் எல்லாம் நட்டமிட்டுருச்சு. கருப்பசாமி இன்னைக்கு மனைவி மக்கா அப்படின்னு பார்த்தா உன்னுடைய பேச்சு கேட்கலை. ஏன் ஆச்சு?
ஏற்கனவே உடச்சுள்ளாம உடச்சுள்ளாம மனம் விட்டு மனசார ஒரு வாழ்க்கையை நினைச்சிட்டு இருந்திருக்குங்க, ஒரு பழக்கத்தில் இருந்திருக்குங்க. ஒரு சூழ்நிலை. அதே மாதிரி கருப்பசாமி இன்னைக்கு தொழிலும் சீர்கிட்டு போச்சு, வருமானமும் இல்லை. இன்னைக்கு எத்தனையோ சொத்து ஒத்து போயிடுச்சு. எவ்வளவு சொத்து இழந்த இருந்தாலும் கருப்பசாமி அதிலிருந்து எனக்கு சரியான தூக்க நன்மை இல்லை, மன உடைச்சல், மன பிரச்சனை. ஆனா கருப்பசாமி உத்தரவிட்டு போனதை மீட்டு கொடுத்துறேன். இன்னைக்கு தொழில் அப்படின்னு பார்த்தோன்னா கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டதான் நீ வந்துருக்கீங்க, எல்லாம் கை போடலையே போயிடுச்சு. நீ நம்மளெல்லாம் உனக்கு காலை வாரி விட்டுட்டாங்க. ஆனால் கருப்பசாமி போன சொத்தை மீட்டு கொடுத்தாரு, புரியுதா? வருமானத்தை வலுவத்துறேன். மன சிக்கல் அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு மனசுல குழப்படி ஆயிடுச்சு, சொத்து ஒத்தும் போயிடுச்சு, யாரு பேச்சும் கேட்கல. உனக்குன்னு இங்க என்ன படுதாதான் நீ நினைச்சிட்டு இருந்த, புரியுதா? ஆனா கருப்பசாமி உத்தரவிட்டு நீ இப்ப இங்க வந்து மண்ணை மேய்க்க அபூர்வம், மறுபிறவியா உண்டா இல்லையா? அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு நாமக்காரனா தான் நீ கும்பிட்டு விட்டு 7 மணியானுடைய வழிபாட்டுல இருக்கு. சொல்லி 7 மணியான வழிபாடு போட்டு பரீஸ்வரங்கிற குலதெய்வம் அப்படின்னு பார்த்தாலும் இன்னும் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை. 7 மலையா அப்புறம் பார்த்தாலும் பெண் தெய்வமும் வருது, புரியுதா? இன்னைக்கு எல்லாம் கை விட்டுருச்சு, என் தொழிலும் கெட்டு போச்சு. தொழிலில் என்னை மீட்டு கொண்டு வரணும். எனக்கு பல கஷ்ட சூழ்நிலை, பல இடத்துக்கு போய் லட்சக்கணக்கான செலவும் பண்ணிட்டேன். அதனால் எனக்கு எதுவும் தெரியல, எதை கடைசியாக இங்கிட்ட வந்துருக்கேன். நீ தான் பார்த்து எனக்கு நிவர்த்தனை பண்ணி தரணும். கருப்பு உத்தரவிட்டு நிவர்த்தனை பண்ணிடுறேன், தொழில் மேம்படுத்துறேன், உன்னுடைய பொருளாதாரத்துக்கு எந்த ஒரு குறைபாடு இல்லாத வடிவத்துறேன். போன ஊர்லேருந்து வந்தேன்னு சொன்னியா, நான் தான் ஏடு எடுக்கிறேன், நீயே வடிவத்தா எப்படி? சாமி சொல்றது கேளுங்க. சாமியே நம்ப மாட்டேங்கிறீ நீ. உன்னுடைய குடும்பத்தை பார்த்தியா, உன்னுடைய மக்களை பார்த்த, உன்னுடைய தொழிலாளர். கருப்பசாமி பல போட்டிகளுக்கு பிரச்சனையா இருக்கணும். அதே மாதிரி கருப்பசாமி போக்குவரத்துல அடிவிட்டு, புரியுதா? இருந்தாலும் கருப்பசாமி உன்னுடைய சொத்து ஒத்து இப்ப கொஞ்சம் அபகரிக்கிற ஒரு சூழ்நிலை வந்துடும். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். போட்டியா? இப்ப என்ன ஆகுது? முடிச்சு விட்டாங்க, புரியுதா? ஆனா கருப்பசாமி உத்தரவிட்டு தொட்டு கும்பிடுப்போம். நான் உன்னை அப்படி சொன்னாதான் உனக்கு புரியும், உன்னை இங்கேயே உட்கார வச்சா உனக்கு புரியாது. கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு தேவையில்லாத கடனுக்கு நாம தலை குனிஞ்சு நிக்கிறோம். ஆனா கருப்பசாமி உத்தரவிட்டு எந்த ஒரு குளறுபடியா இருந்தாலும் கருப்பை உத்தரவிட்டு உன் சொத்தை போன சொத்தை மீட்டார, உனக்கு சாதகமா அமைச்சு தரேன், உன் மக்கமார ஒன்றுபடுத்துறேன், உன்னுடைய கஷ்ட சூழ்நிலையை போய்க்கிறேன், புரியுதா? இன்னைக்கு தொழில பார்ட்னர் அப்படிங்கிறது வேண்டாம். பார்ட்னரா செஞ்சியா தனியா செய்ய, வண்டி வரணும் ஓடாது. கருப்பு உத்தரவிட்டு ஓட வைக்கிறேன், உன்னுடைய கஷ்ட சூழ்நிலையை போய்க்கிறேன், தொழில் மேம்படுத்துறேன், யாரையும் நம்பி முன்ன நிற்க வேண்டாம். வண்டி ஓட வைக்கலாமா? திருமணம் சாமிக்கு இருக்கலையா? இப்ப திருமணம் வேணுமா கல்யாணம் வேணுமா? நீ எதனாலும் ஒன்ன கேளு. கருப்பு உத்தரவிட்டு வண்டி ஓட்டி கொடுக்குறேன், திருமணத்தையும் அமைச்சு கொடுத்துறேன். கருப்பு உத்தரவிட்டு திருமணம் அமைச்சு கொடுத்துறேன். மாலை மாத்திக்கிறியா? கருப்பு உத்தரவிட்டு மாலை திருமணம் அமைச்சு தரேன். கருப்பசாமி உத்தரவிட்டு 8 மாசத்துல திருமணம் அமைச்சு தரேன். மாற்றி அமைச்சாரு. உனக்கு எந்த ஒரு தொடர்பு இல்லாத வலுவட்டம். கருப்பை உத்தரவிட்டு வலுவல் உண்டா? இடம் வெட்டி மக்களை அன்னதானம் பண்ணிட்டியா?
சத்தியம் படிங்க. கருப்பசாமி உத்தரவிட்டு 5 மாசத்துல உத்தரவாகி அமைச்சர். இது சத்தியம். உணவு கட்டுப்பாடு கொஞ்சம் தாமதம். புரியுதா? அதை கொஞ்சம் பார்த்து கடைபிடிச்சிக்கோ. தீட்டுக்கு இளவுக்கு வயசு வந்துட்டு போகும். 2 பேரும் போகும். வம்பு வழக்கு இதெல்லாம் சொந்த வந்ததால வம்பு வழக்கு வரும். வந்தாலும் உனக்குன்னு வாரிசு வேணும். புரியுதா? அதை அமைஞ்சு 4 பேருக்கு சொல்லி நன்றிமா. கருப்பசாமி 9வது வாரம் போய் சிவன் கோயிலில் போய் இஷ்ட தெய்வம் சிவனா அதான் சொல்றேன். 9வது வாரம் புரியுதா? 8 வாரம் முடிஞ்சு 9வது வாரம் சிவன் கோயிலில் போய் இந்த 2 பேர்த்துக்குள்ள அர்ச்சனை பண்ணு. கருப்பசாமி காத்து போய் சொல்லி அங்க போமா. பூச்சிக்குவா கையில் பிடிச்சி உன்னுடைய குடும்பத்தை பார்த்தியா? உன்னுடைய குடும்பத்தை பார்த்தியா? உன்னுடைய மக்களை பார்த்தா? உன்னுடைய தொழிலாளர் கருப்பசாமி இன்னைக்கு மனசங்கட்டம், தொழில் இல்லை. இன்னைக்கு கட்டுமனையிலையும் பல வாக்குவாதம் ஓடிட்டு இருக்குது. ஆனா கருப்பசாமி எந்த ஒரு வாக்கு ஒரு குளறுபடி இல்லாத நிறுத்தனை பண்ணிடுறேன். புரியுதா? மன உடைச்சல் அப்படி பார்த்தா ஒவ்வொரு குட்டியை தான் பிரச்சனை. அதனால கருப்பா யார் எந்த தீமை நினைக்காத அளவுக்கு கருப்பசாமி கூட நிற்கிறேன். புரியுதா? தொழில் மேம்படுத்த அதான் சொல்றேன். இப்ப கொஞ்சம் பொறுமையா இருக்கு. 8 மாசம் நடந்தாலும் நான் சொல்லிட்டு கடைசி நான் போய்க்காரன். நீ என்னை நம்பி வந்துட்டு இருக்கிறியா? நான் நல்லபடியா வழிவகுக்கிறேன். தொழிலும் மேம்படுத்துறேன். உன் கட்டுமணிக்குள்ள எந்த ஒரு குளறுபடி இல்லாத மக்களை ஒன்றுபடுத்துறேன். எந்த ஒரு போட்டி போறாம இல்லாத கருப்பசாமி கூட என்ன சொல்றது? அது இல்ல, நான் கரெக்டா இருக்கிறேன்னு சொல்ல வந்தேன். கொஞ்சம் ஒத்தியை மாற்றி விட்டாங்க. இருந்தாலும் கருப்பசாமி அவன் இதுல இருந்து திருந்திடுவான், வருவான். உங்ககிட்ட பேச்சுவார்த்தையில் இருப்பான். நான் சொல்றேன். இப்ப அவன் மனக்கவலையில் இருக்கிறான். பேச்சுவார்த்தையில வர வைப்பேன். உங்க ரூபத்துல இங்க கூட்டு வந்து நான் உட்காரேன். அவனுடைய உடம்புல வந்து பேசினான்னு சொன்னேன். கேட்டதுக்கு அவன் தான் சொன்னீங்க. அவன் என்ன சொல்ல வந்தான்? அது ஒண்ணும் இல்ல. பொருளாதாரம் இன்னைக்கு குடும்பத்தை ஒன்றுபடுத்தணும். இன்னைக்கு மக்கமாரெல்லாம் நல்லபடியா பத்திரமா பாத்துக்கணும் அப்படின்னு கேட்க வந்தான். வேற எல்லாம் ஒண்ணும் இல்லை. அதெல்லாம் இந்த கனியை உள்ளுக்கு சாப்பிட்டு கருப்பசாமி